இயேசுவை போல படுப்பேன் அப்படின்னு நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. அவங்க பாடுற வேலையில என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசுவை போல நடப்பேன்னு சொன்னாங்கன்னா, அவங்க இருக்கிற இடத்த விட்டுட்டு அவங்க 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 பக்கத்துல ஒரு சுத்திட்டு திருப்பி இடத்துல நிற்பாங்க. அவங்க ஈவன் அது அது ஒரு லெவல் இருக்குன்னா, இன்னும் ஒரு லெவலுக்கு மேல போயிட்டு நான் இயேசுவை போல படுத்துருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, படுத்துட்டு பாட்டு பாடுவாங்க. முத நாள் போனப்ப எனக்கு ரொம்ப ஒரு ஒரு அதிசயமா இருந்துச்சு, என்ன இப்படி பண்றாங்கன்னு. ஆனா அதுதான் ஒரு உண்மையான ஆராதனை. நம்ம பாட்டு பாடுறது முக்கியம் இல்ல, அதன்படி நடப்பது தான் முக்கியம். நம்ம 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 நான் இன்னைக்கு பார்த்தது நிறைய பேர் கைத்தட்டி பாடுவேன், அந்த அந்த கன்னட பாட்டு கைத்தட்டி கரங்களை தட்டி தட்டி ஆராதிப்பேன்னு சொல்றீங்க. ஆனா யாருடைய கரத்துடைய சத்தமும் என்ன பண்ண மாட்டேங்குது. அதுல கர்த்தர், நீங்க பாடுறதுல கர்த்தர் மகிமைப்படுறது இல்ல, நீங்க பேசுறதுல கர்த்தர் மகிமைப்படுறது இல்ல. நீங்க பேசுறதுனால கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டார். நீங்க அதன்படி வாழ்கிற வேலையில தேவன் அதுல சந்தோஷப்படுகிறவரா இருக்கிறார். சோ நம்ம பாடுறது, நம்ம பாடல் மாத்திரம் இல்லாம அது நம்மளுடைய வாழ்க்கையா மாறட்டும். அப்படி வாழ்கிற வேலையில நம்ம நம்ம அந்த அந்த வார்த்தையின்படி தேவனை ஆராதிக்கிற வேலையில கரங்களை தட்டி உற்சாகமா சந்தோஷமா தேவனை துதிக்கிற வேலை, தேவனை ஆராதிக்கிற வேலையில தேவன் அதற்கேற்ற மகிமை வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் என்ன சொல்றேன்னு? பேசுறது மாத்திரம் முக்கியம் இல்ல, செயல்படுவது ரொம்ப முக்கியமானது. ஓகே, இந்த நாள்ல எடுத்துக்கொள்ள தேவன் நம்மோடு பேச வேண்டிய காரியங்கள் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். எபிரேயர் 12:1-2. இருக்க சொல்லுங்க பாப்போம், பக்கத்துல பார்த்து, பொறுமையோட ஓட கடவோம், பொறுமையோட ஓட கடவோம், பொறுமையோட ஓட கடவோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, வாழ்க்கையில பொறுமை இல்லை. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை தகர்க்கிறதுக்கு, அந்த பிரச்சனையை தாண்டி செல்வதற்கு, முன்னாடி போறதுக்கு என்ன பண்ணல, ஒரு பிரச்சனை இல்லை. பிரச்சனை வந்தோடனே உடஞ்சிடுறது, பிரச்சனை வந்தோடனே அழுக, பிரச்சனை வந்தோடனே ஆண்டவரே நீங்க இருக்கீங்களா, ஆண்டவரே நீங்களும் ஒரு ஆண்டவரே வா. பிரச்சனை வந்தோடனே கர்த்தரை தூசிக்க ஆரம்பிச்சிடுறோம். இன்றைக்கு தேவன் நம்ம கிட்ட சொல்லுகிற காரியம், பொறுமையோட ஓட கடவோம். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் எவ்விதமா விரும்புறாரா, நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோட ஓட கடவோம். நான் இந்த 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 போதனைக்கு இவ்விதமாய் தலைப்பு கொடுத்திருக்கேன், விடாமுயற்சி. என்னன்னு சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க, விடாமுயற்சி. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில எந்த எந்த இடத்துல இது அவ்வளவுதான், இதுக்கு மேல இதுல இருந்து எனக்கு நன்மை வராது, இது அவ்வளவுதான், இது முடிஞ்சு போன காரியம், இது என்ன, இது அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் இதுல என்னுடைய காரியங்களை இன்வெஸ்ட் பண்ண முடியாது, என்னுடைய எஃபர்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, என்னுடைய இமோஷன்ஸை இன்வெஸ்ட் பண்ண முடியாது, இது அவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு இதுல இருந்து எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க விட்டு கொண்ட காரியங்கள், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நான் அப்படியே நினைத்து போன காரியங்களை இன்னைக்கு தேவன் மறுபடியும் உருவாக்க விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. நன்மையான வார்த்தை வந்துச்சுன்னா ஆமென் அல்லேலூயான்னு என்ன பண்ணும், ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு பிரயோஜனம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசுகிற காரியத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆமென் அல்லேலூயா சொல்வது உங்களுடைய கடமோ, முக்கியமான காரியமோ, இட்ஸ் அப் டு யூ. ஓகே ஓகே. சோ இந்த இடத்துல பவுல் என்ன பண்றாருன்னா, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைய ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பனையா இங்க என்ன பண்றாரு, எடுத்து காண்பிக்கிறார். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஒரு மாரத்தான் ரேஸ் மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? மாரத்தான் ரேஸ். மாரத்தான் ரேஸ் என்னன்னா, அது ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசம் வரைக்கும் தாண்டி போகிற ஒரு ஓட்டமா இருக்கும். சில நேரத்துல நிறைய கிலோமீட்டர்ஸ் உள்ள ஒரு ஓட்டப்பந்தயமா இருக்கும். அப்படிதான் என்னாச்சு, ஒரு ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு மனிதன் ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கிற வேலையில இந்த மாரத்தான் போட்டிக்காய் தன்னைத்தானே ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த மனிதனுடைய பேரு ஸ்டீவன்
அக்வாரி. என்ன பேரு? ஸ்டீஃபன் அக்வாரி. அந்த மனிதன் தன்னை தானே ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறான். என்னதுக்கு? மாரத்தான் ஓட்டத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற வேலையில தன்னை தானே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றான், தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக, ஸ்டாமினாஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறான். அப்படி இருக்கிற வேலையில ஒரு நாள் அந்த ரேஸுடைய நாள் வருகிறது. அவன் என்ன பண்றான்? தன்னுடைய தேசத்திலிருந்து 5000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு தேசம் இருக்கு. அந்த தேசத்துக்கு அந்த ரேஸ், அந்த ஓட்டப்பந்தயத்துல பங்கெடுத்துக் கொள்வதற்காக போறான். போற வேலையில அங்க ரேஸ் தொடங்குது. அங்க ஆரம்பிச்சுட்டு நல்லா ஓட்டுறான், நல்லா எல்லாத்துக்கும் முன்னாடி ஓடிட்டு இருக்கான். ஓடுற வேலையில ஒரு நாள் ஒரு 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 பகுதியில அவன் கால் இடறி என்ன பண்ணிடுறான்? விழுந்துடுறான். என்ன பண்றான்? விழுந்துடுறான். விழுந்தோடனே அவனுடைய இந்த இந்த முட்டிக்கால் இருக்குல்ல, இந்த முட்டிக்கால் டிஸ்லோகேட் ஆயிருது. என்ன ஆயிடுது? விலகிருது. அந்த 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 ஜாயிண்ட் வந்து விலகிருது. அவனால முதலாவது என்ன பண்ண முடியல? ஓட முடியல. உடம்பெல்லாம் காயம். அப்படி இருந்து கூட அவன் என்ன பண்றான்னா, எந்திரிச்சு தன்னை தானே இருக்கிற தூசியெல்லாம் தட்டி விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இது நடந்த காரியம். அவனுக்கு இருந்த பலனை வச்சு ஓட ஆரம்பிக்கிறான். எல்லாரும் போயிட்டாங்க. அவங்க பின்னாடி வந்தவங்க எல்லாம் உள்ள போய் சேர்ந்து ஜெயிச்சுட்டு எல்லாரும் கிராஸ் ஆயிட்டாங்க. சொல்ல போனா அந்த ஸ்டேடியமே காலி பண்ணி போகிற நேரத்துல இவன் போய் சேர்றான். ஏன்னா அவனுக்கு காலுக்கு நடக்க கூட முடியல. அந்த நிலைமையில நொண்டி நொண்டி போய் சேர்றான். சேர்ற வேலை ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இது என்ன வித்தியாசமா இருக்கே, கடைசியில இவ்வளவு அடிபட்டு கடைசியில வரானே, இவன் என்ன பண்ணிருக்கலாம்? ஆம்புலன்ஸ்ல ஏறி இருக்கலாம், இல்லைன்னா அங்கேயே உட்கார்ந்து இருக்கலாம், நிறைய தூக்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா நினைக்கிற வேலை. அவங்க போய் கேட்கறாங்க, என்ன தம்பி ஏன் நீ இப்படி ஓடி வந்தான்னு கேட்கிற வேலையில அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அவன் சொன்ன வார்த்தை விதமா இருக்கு. 5000 கிலோமீட்டர் தாண்டி என்னுடைய மக்கள் வந்து நான் நடுவழியில என்னுடைய ஓட்டத்தை விட்டுட்டு வர என்ன அனுப்பல, என்னுடைய ஓட்டத்தை முடிக்க என்னுடைய மக்கள் என்ன அனுப்பியிருக்காங்க. அல்லேலூயா. தேவனும் அதே போல உங்களுடைய வாழ்க்கை என்ற ஓட்டத்துல, கிறிஸ்துவ வாழ்க்கை என்ற ஓட்டத்துல நீங்க அடிபட்டாலும் நீங்க கஷ்டப்பட்டாலும் அதை முடிப்பதற்காய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இதை நான் இவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு தேவையில்லை, இது இவ்வளவுதான் நடுவுல விட்டுட்டு போவதற்கு என்றைக்குமே தேவன் உங்களை என்ன பண்ணல? அழைக்கல. அல்லேலூயா. தேவன் உங்களை அழைத்த நோக்கமே என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடைசி வரைக்கும், நீங்க கடைசி அந்த 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 பந்தயத்தின் அந்த லக்குக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா போய் சேர்வதற்காக உங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? தேவன் அழைத்திருக்கிறார். நடுவழியில ரெண்டாவது, இந்த ஓட்டப்பந்தயம், இந்த மாரத்தானுடைய இந்த 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 கேமை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் இந்த மாரத்தான் ஓட்டம் எப்படி இருக்கும்னா, இந்த மற்ற ரேஸ் மாதிரி இருக்காது. மற்ற ரேஸ்ல எல்லாம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஒரு ஸ்பீட்ல போகணும், அப்பதான் கடைசியில போகும்போது கரெக்டா ஜெயிக்க முடியும். ஆனா இந்த இந்த ரேஸ்ல எப்படின்னா, எப்படி நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் அதே பலனோட போகணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற காரியங்கள் புரியுது? கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட ஆரம்பிக்கும் போது அல்லேலூயா, ஆமென் ஆமென், பரிசுத்தானவரே, இவரு அவரு இவரு இப்படி அப்படி எல்லாம் சொல்றோம். கடைசி வரைக்கும் அதே அபிஷேகத்தோட இருக்கோமா? கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. நம்ம கடைசி எந்த ஆவியோடு நம்ம துவங்குறோமோ, எந்த ஆவியோடு நம்முடைய ஓட்டத்தை துவங்குறோமோ, அந்த ஆவியோடையே கிறிஸ்துவோட கடைசியில முடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியம். அதுதான் கிறிஸ்து நம்ம கிட்ட விரும்புகிற காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஓகே, ஓட சொல்றீங்க, கடைசி வரைக்கும் ஓடணும், விடாமுயற்சியோடு ஓடணும். ஆனா எனக்கு பலவீனம் வருதே, எனக்கு கஷ்டம் வருதே, எனக்கு துக்கம் வருதே, எனக்கு துயரம் வருதே, நான் என்ன பண்ணேன்? அதுக்கும் வார்த்தையில இடம் இருக்கு. பார்க்கலாம். 2வது வசனம், 1வது பகுதி, 1வது வசனம் கடைசி பகுதி, சாரி, வாசிங்க. 1வது வசனமே வாசிங்க. ஓகே, நன்றி. முதலாவது, நம்மளுடைய ஓட்டத்துல, கிறிஸ்துவ ஓட்டத்துல, ஆவிக்குரிய ஜீவன்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கடைசி வரைக்கும் இருக்கிற பலனோடு விடாமுயற்சியோடு நான் ஓடணும்னா, முதலாவது நான் என்ன பண்ணணும்னா, என்னுடைய பாரத்தை நான் என்ன பண்ணணும்? அகற்றி வைக்கணும். என்ன பண்ணணும்? என்னுடைய பாரத்தை, எல்லாருக்கும் தமிழ் தானே பேசுறேன், எல்லாரும் தமிழ் பைபிள் தானே படிக்கிறீங்க, அப்ப நான் சொல்றது புரியும்ல? திருப்பி பதில் சொல்லணும், சரியா? நான் வந்து டீச்சருக்கு படிக்கிறதுனால எனக்கு வந்து பதில் சொன்னாதான் திருப்பி எனக்கு பேச தோணுலாம், பேச முடியாது, தூங்கிடுவேன் நான். ஓகேவா? ஸோ
கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, எப்போ எப்போ முதலாவது என்ன பண்ணுமா, எனக்கு பாரமான காரியங்கள் என்ன பண்ணும், தள்ளி வைக்கணும், இறக்கி வைக்கணும், விட்டு விடணும். அந்த காரியங்களை விடும் போது தான் நான் என்ன பண்ண முடியுமா, நான் என்ன பண்ண முடியுமா, அப்பதான் ஓட முடியுமா. முதலாவது நான் என்னுடைய பாரத்தை என்ன பண்ணும், இறக்கி வைக்கணும். ஓகே, என்ன பாரம், கிறிஸ்தவர்களுக்கு என்ன பாரம், அது கூட வாசிக்கலாம். எபேசியர் 4:22. எபேசியர் 4:22. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்தவங்க வாசிக்கலாம். பழைய மனுஷனை கலைத்து போட்டு. ஓகே, இப்ப நான் ஒரு ஓட்டப்பந்தய வீரனா இருக்கேன். எல்லாரும் இங்க மேல கவனிங்க. நீங்க பைபிள் வீட்டுல போய் வாசிங்க, எல்லாம் குறிப்பெடுத்துங்க, வீட்டுல போய் வாசிங்க. இப்ப நான் ஒரு ஓட்டப்பந்தய வீரன். ஓகே, நான் ரெடியா இருக்கேன், நான் ஆயத்தமா இருக்கேன். ஆனா எனக்கு பின்னாடி நான் 10 கிலோ பேக் வச்சிருக்கேன். நான் எவ்வளவு தூரம் ஓட முடியும், நான் எவ்வளவு ஸ்பீடா ஓட முடியும்? ஐயா, நான் என்னுடைய லிமிட்டுக்கு ஒரு 10 கிலோ கம்மி தான் என்ன பண்ண முடியும், என்னால ஓட முடியும். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி 10 கிலோ பாரம் எனக்கு இருக்கு. அதான் ஓட்டப்பந்தய வீரனுக்கு பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப மெலிசான ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாங்க, ஒரு சின்னதா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய துணி கூட என்ன பண்ணிடக்கூடாதான், பாரமாயிடக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஓடுவாங்க. ஸோ கிறிஸ்துவ வாழ்க்கை கூட அவ்விதமானது. ஏன்னா நமக்குள்ள பாரம் இருக்கிற வேலையில, நமக்குள்ள ஒரு 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 வெயிட்டான காரியம், நமக்குள்ள ஒரு பாரமான காரியங்கள் இருக்கிற வேலையில, அந்த காரியங்களை வைத்துட்டு நம்ம கிறிஸ்துக்குள்ள எந்த வாஞ்சையோடு நம்ம ஆரம்பிக்கிறோமோ அந்த வாஞ்சையோடு நம்ம என்ன பண்ண முடியாது, கிறிஸ்துவ ஓட்டத்தை முடிக்க முடியாது. பாரமானது என்னது, பிந்தின ஆதாமாகிய இந்த சரீரத்தின் இச்சைகள், ஆசைகள், ஆசாபாசங்கள், இதெல்லாம் நமக்குள்ள வைத்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு ஜெய வீரனா நம்முடைய ஓட்டத்தை என்ன பண்ண முடியாது, முடிக்க முடியாது. நீங்க ஓடலாம், ஆரம்பிக்கும் போது ரொம்ப பவர்ஃபுல்லா, ரொம்ப ஸ்ட்ரென்த்தா ஓடலாம். பட் யூ கேனாட் கம்ப்ளீட் யுவர் ரேஸ். நீங்க உங்களுடைய ஓட்டத்தை முடிக்க முடியாது, ஓட்டத்தை ஜெயிக்க முடியாது. இல்ல ஓட்டத்தின் எல்லையை கூட உங்களால என்ன பண்ண முடியாது, தாண்ட முடியாது. ஏன்னா பாரங்கள் என்ன பண்ணுது, உங்களை பின்னோக்கி உங்களை கொண்டு போகுது. இது மட்டும் தான் பாரமா, என்னுடைய பாவம் தான் பாரமா, என்னுடைய என்னுடைய குறை, என்னுடைய தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிற காரியங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில பாரமா? இல்ல. சங்கீதம் 55:2 இவ்விதமா சொல்லுது, காஸ்ட் ஆல் யுவர் பர்டன்ஸ், உன்னுடைய பாரத்தை என்ன பண்ணு, கர்த்தர் மீது வைத்து விடு, அவர் உன்னை என்ன பண்ணுவாரு. நம்மளுடைய துக்கங்களும், நம்முடைய கஷ்டங்களும், நம்முடைய துயரங்களும், நம்முடைய அழுகையும் எல்லாமே அதுவும் ஒரு விதமான என்னது, பாரம். எனக்குள்ள ஒரு கஷ்டத்தை வச்சுட்டு நான் கிறிஸ்துவ உண்மையா என்ன பண்ண முடியாது, தேட முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள கர்த்தரை தேட வேண்டிய விதத்துல தேட முடியாத காரணம் என்னன்னா, உள்ளத்துல ஒரு பாரம், உள்ளத்துல ஒரு கஷ்டம், மனிதர்களுக்கு விரோதமாய் ஒரு கசப்பு தன்மை, மனிதர்களுக்கு விரோதமான ஒரு எண்ணங்கள், அது இருக்கிறதுனாலயே என்னவோ கிறிஸ்துவை தேட வேண்டிய விதத்துல நம்மளால என்ன பண்ண முடியல, தேட முடியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எங்க இருக்கணுமோ அங்க நம்மளால என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. சோ நம்மளுடைய வாழ்க்கையில நான் சரியான ஒரு ஓட்டத்தை ஓடணும்னா, தேவன் விரும்புகிற ஓட்டம், தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய ஜீவன் எனக்குள்ள இருக்கணும்னா, தேவன் விரும்புகிற அந்த எல்லையை நான் தாண்டணும்னா, முதலாவது என்னுடைய வாழ்க்கையில பாரமாய் நினைக்கிற காரியங்களை நான் என்ன பண்ணணும், என்னை விற்று என்ன பண்ணும், அகற்றணும். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில என்ன பாரமா இருக்குது. அநேக நேரத்துல நம்ம நிறைய காரியங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருப்போம், அது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறாத தன்மையே ஒரு நேரத்துல என்ன பண்ணும், நம்முடைய வாழ்க்கையில பாரமா மாறும். ஏன் நான் இவ்வளவு வருஷமா ஜெபிச்சுட்டு இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யலையே, இதுக்கு மேல என்ன கர்த்தர். 2018 என்னுடைய தகப்பனோட ஸ்தாபனத்துல ஒரு மீட்டிங், ஒரு 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 கான்ஃபரன்ஸ்ல போயிருந்த வேலையில, அங்க ஒரு தீர்க்கதரிசி, அதே ஆப்பிரிக்கா பட்டணத்துல உள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணார்னா, என் தலையில கையை வச்சு என்னை அபிஷேகித்து ஜெபிக்கிற வேலையில அவர் எனக்காய் தீர்க்க தரிசனம் உரைத்தது என்னன்னா,
தேசங்களுக்கு உன்னை பயன்படுத்துவேன். எப்போ சொன்னாரு? 2018. இந்த வருஷம் எத்தனாவது? 2025. எவ்வளவு வருஷம் ஆகுது? 7 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட. சொல்ல போனா இப்போதான் எனக்கு அந்த அந்த காரியங்கள்லாம் வெளிப்படுது. என்னன்னா அது 7 வந்து ஒரு 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 கன்ஃபர்மேஷன், ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ஒரு முடிவுகிற காரியம், ஒரு ஒரு காரியங்கள் முடிகிற காரியம். இப்ப யோசிச்சு பாருங்க, 7 வருஷமா என்னுடைய வாழ்க்கையில சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணல? நிறைவேறல. ஏன்னா தேவன் ஒரு ஆயத்தத்தை என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். அந்த காரியங்கள் கொண்டு போய் சேருவதற்காக, அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்காய் ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கிறார் கர்த்தனுடைய வாழ்க்கை. சோ 7வது வருஷம் முடியுது. எந்த ஊர்ல உள்ள மனுஷன் எனக்காய் தீர்க்க தரிசனம் உரைத்தாரோ அந்த ஊர்ல உள்ள மனுஷனுக்காய் நான் வார்த்தையை கொண்டு போறேன். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில எந்த மனுஷன் தீர்க்க தரிசனம் வைத்தாரோ அந்த மனுஷனுடைய தேசத்துல நான் தேவனுடைய அபிஷேகத்தை வல்லமையா பிரசங்கித்தேன். இட்ஸ் ஆல் அபவுட் கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருப்பது. அநேக நேரத்தில் அந்த காத்திருப்பதே நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது? பாரமாய் மாறுகிறது. தேவன் இன்றைய நாட்கள்ல அப்படி நீங்க பாரமாய் நினைக்கிற காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற விரும்புகிறார். இன்றைக்கு உங்களை சிந்தித்து பாருங்க. ஆண்டவரே, நான் எந்த பாரம் என்னை விட்டு தூரமாக்குது? எந்த பாரம் என்னை ஓட விடாம தடுக்குது? எந்த பாரம் என்ன ஆவிக்குரிய ஜீவன்ல இன்னும் மேல போகாம என்னை பின்னோக்கி இழுக்குது? அது என்னுடைய பண தொல்லையா? அது என்னுடைய குடும்ப சமாதானமற்ற நிலைமையா? அது மனிதர்களுடைய பேச்சா? இல்ல எது ஆண்டவரே? எது என்னை வந்து உம்முக்குள்ள நான் ஓடுறதை விட்டு என்னை தடுக்குதுன்னு நினைச்சு பாருங்க. ஏன்னா தேவன் உங்களை எல்லாரையும் எப்படி பாக்குறாருன்னா ஒரு ஓட்ட பந்தய வீரனா. எப்படி பாக்குறாரு? ஓட்ட பந்தய வீரன் வந்து ஒரு என்ன மாதிரி குண்டா இருந்தா ஓட முடியுமா? என்ன மாதிரி குண்டா இருந்தா ஓட முடியுமா? சொல்லுங்க, முடியாதுன்னு சொல்லுங்க. சோ ஓட்டப்பந்தய வீரன் எப்படி இருக்கணும்னா அதுக்கேற்ற ஒரு ஃபிட்டா இருக்கணும். ரைட்டா? நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி பேசுறேன். நம்மளுடைய வாழ்க்கை ஃபிட்டா இருந்தாதான் கிறிஸ்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும்? ஓட முடியும். நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வந்து இந்த உலகத்தின் காரியங்களை என்னுடைய கண்களால் சாப்பிட்டு, இந்த உலகத்தின் பேச்சை என்னுடைய காதால் சாப்பிட்டு, இந்த உலகத்தின் ஜங்க் ஃபுட்ஸை என்னுடைய வாழ்க்கையில நான் சாப்பிட்டு என்னுடைய ஆவி பெருத்து போய் இருந்தா ஐ கேனாட் வாக் ஆன் கிரைஸ்ட். நான் கிறிஸ்துக்குள்ள என்னால ஓட முடியாது. நீங்க எதை சாப்பிடுறீங்க? ஐ மீன் சாப்பிடுறதுன்னா ஐ எம் நாட் சேயிங் நீங்க எதை உண்மையா சாப்பிடுறீங்க. உங்களுடைய கண்கள் எதை என்று பார்க்குது? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் எதை ஏற்றுக்கொள்ளுது? உங்களுடைய காதுகள் எதை உள்வாங்குது? அந்த உள்வாங்கிறத வச்சுதான் உங்களுடைய ஆவி பெருக்கிறதும் உங்களுடைய ஆவி அதோடைய ஷேப் இல்லாம போறதும் இருக்குது. அல்லேலூயா. உங்களுடைய ஆவி ஒரு ஷேப்ல இருக்கும் போதுதான் நீங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியும்? ஆவி ஷேப்ல இருக்கணும்னா என்ன பண்ணும்? டைட்டிங்க்கு போகணும். என்ன பண்ணும்? இப்போ உடம்பு ஷேப் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி நான் போயிட்டேன், நான் 0 சுகர் போயிட்டேன். ஸோ டைட்டிங் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா எது வாழ்க்கையில கொழுப்பை கூட்டுதோ அதை என்ன பண்ணணும்? அகற்றணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கிறிஸ்தவர்களே கவனமா இருங்க. உங்களுடைய ஆவி கொழுப்புள்ளதா இருந்துச்சுன்னா உங்களால ஓட முடியாது. கொழுப்பை எப்படி அகற்றணும்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்களுக்கு கண்கள்ல இருந்து அகற்றுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்களுடைய காதுகள்ல இருந்து அகற்றுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்களுடைய வாயிலிருந்து அகற்றுங்க. இந்த 3 காரியங்களை நீங்க காத்து கொண்டீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் நித்திய ஜீவனுக்கு நேரா ஓட நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க. தேவன் யாரையும் இங்க சபையில உட்கார்ந்துருக்க இத்தனை பேர்ல யாரையும் பாதி தூரத்துல இருந்து போறதுக்கு யாரையும் தேவன் அழைக்கல. ஒவ்வொரு பேரை தேவன் உங்களை அழைக்கும் போது தேவன் எழுதிட்டார் வின்னர். என்னன்னு எழுதிட்டாரு? வின்னர், ஜெயிக்கிறவங்க, ஜெயிச்சவர்கள் என்று எழுதிட்டாருங்க. அதை நான் பெற்றுக்கொள்வதும் நான் விட்டுக்கொள்வதும் யார் கையில இருக்கு? என்னுடைய கையில இருக்கு. எப்படின்னா என்னுடைய நாவை காத்துக்கொள்ளணும், என்னுடைய காதுகளை காத்துக்கொள்ளணும், என்னுடைய கண்களை காத்துக்கொள்ளணும். அதை நான் காத்துக்கொள்கிற வேலையில நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப தூரம் என்னால ஓட முடியும். தேவன் உங்களை சும்மா ஒரு 200 மீட்டர் ஓடிட்டு ஐயோ அவ்வளவுதான்
நான் ரொம்ப தூரம் பண்ணிட்டேன், நான் கர்த்தருக்காக நிறைய காரியங்கள் செஞ்சுட்டேன், இது போதும். தேவன் உங்களை அழைக்கல. தேவன் உங்களை ரொம்ப உயரமான காரியங்களை செய்வதற்கு உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, அடுத்த காரியங்களுக்கு அடுத்த வசனம் வாசி. அதே 12ல ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தூங்குறவங்களா ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. யார் யார் தூங்குறது? தூங்காதவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அப்ப சொல்லாதவங்களா தூங்கிட்டு இருக்கீங்களா? இங்க என்ன சொல்லுது வசனம்? தேவனை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி விசுவாசத்துல ஓட்டத்துல ஆல்ரெடி ஓடிட்டார். யார் ஓடிட்டாரு? இயேசு கிறிஸ்து ஓடிட்டார். சொல்லுங்க, யார் ஓடிட்டாது? நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க பதில் சொல்லனா எனக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கு, நான் நின்றுட்டே தூங்குவேன். நான் தூங்கணுமா வேணாமா? பேசணும்னா எனக்கு பதில் சொல்லணும். ஓகேவா? ஓகே. சோ நம்மளுடைய ஓட்டத்துல நான் போற ரோட்ல ஆல்ரெடி எங்க அப்பா போயிட்டாரு. அல்லேலூயா. இப்போ எங்க அப்பா, நான் வந்து எங்க வந்து எங்க வீட்டுக்கு போயிருந்த வேலையில எங்களுடைய சபை மக்களா ஒரு இடத்துக்கு நாங்க போயிருந்தோம். போற வேலையில நான் நினைச்சேன் எனக்கு தான் அந்த ரோட்டு தெரியும், அது புது இடம், நான் நினைச்சேன் எனக்கு தான் ரோட்டு தெரியும். அதனால நான் ஒரு ரோட்டை காமிச்சிருந்தேன். ஆனா எங்க அப்பா என்ன பண்ணாரு, வண்டி வந்து வேற ஒரு ரோட்டை காமிச்சாரு. ஏன்னா அந்த நான் போற ரோடு வந்து ஒரு சோ மெனி குண்டு கொல்லியா இருந்துச்சு. ஓகேவா? ஏன்னா எங்க அப்பா ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காரு, போயிருக்காரு. இஃப் ஐ ஃபாலோ கிரைஸ்ட், எங்க அப்பாவை பார்த்தே நான் போற வேலையில, எங்க அப்பா சொல்றதை கேட்டு நான் போற வேலையில நான் தப்பான இடத்துல போகாம நல்ல இடத்துல என்ன பண்ணிருக்கேன். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன்ல கூட நம்ம அனுபவிக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் எங்க அப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி அனுபவித்து முன்னாடி போயிட்டார். இப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒரே விஷயம், கண்ணை அவர் மேல வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன பண்ணும்? கண்ணை அவர் மேல வச்சுட்டு, பிரச்சனையே அங்கதான். நம்ம கண்ணு என்ன பண்ணுது? இங்க திரும்புது. நம்ம கண்ணு என்ன பண்ணுது? ஓ, அங்க என்ன பண்றீங்க, இங்க என்ன பண்றீங்க? இப்படிதான் வேதத்துல ஒரு ஆளு ரொம்ப ரொம்ப பரிசுத்தவான். யாரு ரொம்ப பரிசுத்தவான்? யாரு? பேதுரு. யாரு? பேதுரு என்ன பண்றாரு, தேவன் வந்து சீசர்களை படகுல போங்க, தேவன் வந்து மலை பிரசங்கம் பண்ணிட்டு சீசர்களை படகுல போங்கன்னு சொல்றாரு. எல்லா சீசர்களும் படகுல ஏறிறாங்க. ஏறுற வேலையில அவங்க நடு கடல்ல வந்ததுக்கு அப்புறம் செம்ம புயல். என்னது புயல்? அவர் இதுவரைக்கும் பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்காரு, புயலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. முன்னாடில இருந்து ஒரு ரூபம் நடந்து வருது. எல்லாருக்கும் அள்ளு விட்டுருச்சு. என்னது, யாரா அது நடு தண்ணியில நடந்து வர்றது? அவருக்கு என்னன்னா, ஐயோ என்ன பேயா என்னன்னு தெரியல. ஏன் கர்த்தரோடய இருந்தவங்களுக்கு யாரு முன்னாடி இருக்கான்னு தெரியல. நம்ம எல்லாம் அநேக பேருக்கு கர்த்தர் செய்கிற செயல் நமக்கு புரிய மாட்டுது. ஏன்னா நம்ம கர்த்தரோட இருக்கோம், ஆனா கர்த்தர் உடையவர்களா இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் எனக்குள்ள இருந்தா எனக்கு தெரியும் கர்த்தர்னு. கர்த்தர் எனக்குள்ள இல்லைன்னா ஐயோ பேய், ஐயோ பிரச்சனை, ஐயோ கஷ்டம். ஆனா கர்த்தர் எனக்குள்ள இருந்தா அது என்னுடைய தேவன், அது என்னுடைய கர்த்தர். அப்படி எனக்கு தெரிஞ்ச வேலையில ஸோ இங்க ஓகே, லெட்ஸ் கம் டு த டாபிக் ஸ்டோரி. ஸோ இங்க பேதுரு என்ன பண்றாரு, பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க இயேசுவா இருந்தா இந்த தண்ணியில என்ன பண்ணுங்க, நடக்க விடுங்க. ஓகே, ஏசப்பாவும் சொல்றாரு, சரி தம்பி உன்னுடைய ஆசை நான் தடுக்கலை, நீ என்ன பண்ணு நடன்னு சொல்லிட்டாரு. பேதுருவும் காலை எடுத்து வச்சுட்டாப்புல, ரெண்டாவது காலும் வச்சுட்டாப்புல. பிரச்சனை அங்கதான். என்ன பண்றாரு, இது வரைக்கும் அவருடைய கண் யாரு மேல இருந்துச்சு? கவனமா கேட்கணும். இது வரைக்கும் அவருடைய கண் யாரு மேல இருந்துச்சு? இயேசு மேல இருந்துச்சு. நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிற வேலையில லூக்கால இவ்விதமா இருக்கு, அவர் புயலை பார்த்த உடனே மூழ்க ஆரம்பிச்சார். என்ன பண்ணாரு? I want to tell you something in your life. உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து செய்ய வேண்டிய சில காரியங்களை நான் சொல்ல விரும்புறேன். தண்ணியில நடந்தது ரெண்டே பேர், ஒன்னு பேதுரு, ஒன்னு இயேசு கிறிஸ்து. ரெண்டுமே அற்புதம், ரெண்டுமே அற்புதம். தேவன் உங்களை அற்புதமாய் மாற்ற விரும்புகிறார். தேவன் உங்களை அற்புதமாய் நடத்த விரும்புகிறார், அற்புதமாய் பார்க்கிறார். ஆனா பிரச்சனையை பார்த்தோன்னே ஒரே வெக்கக்கேடான நிலைமை. ஐயோ காப்பாத்துங்க. எப்படி நிலைமை?
ஐயோ காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்திருங்கன்னு. எங்க தேவன் ஆசீர்வாதமாய் அற்புதமாய் என்னை அழைத்தாரோ அந்த இடத்துல நான் இப்போ ஒருத்தவன் என்னை காப்பாத்துற நிலைமையில கத்துற நிலைமையில நான் கிடக்கேன். அல்லேலூயா. தேவன் உங்களை அற்புதமானவர்களாய் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களை அற்புதமாய் அழைத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து தான் சொல்லுங்களேன், தேவன் உங்களை அற்புதமாய் அழைத்திருக்கிறார். தேவன் உங்களுடைய ரூபத்தை பார்க்கல, தேவன் உங்களுடைய கெப்பாசிட்டியை பார்க்கல, தேவன் உங்களுடைய படிப்பை பார்க்கல, தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்த்து உங்களை மிராக்கலாய் உங்களுடைய அற்புதமாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க படிச்சிருக்கீங்களா, நீங்க பணம் உள்ளவர்களா, நீங்க நல்ல ஆஸ்தி நல்ல காரியங்கள் உடையவர்களா, நல்ல உறவுகள் உள்ளவர்களா, அதெல்லாம் தேவன் பார்க்கல. நீங்க நல்ல உயர்ந்து இருக்கீங்களா, நல்ல துணி போடுறீங்களா, நல்லா அழகா இருக்கீங்களா, தேவன் அதெல்லாம் பார்க்கல. தேவன் பார்க்கிறது ஒரே ஒரு காரியம், தேவன் உங்களை அற்புதமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. மற்றவங்களுக்கெல்லாம் ஆசை இல்லை போல, யாருமே அல்லேலூயா சொல்ல, யாருமே ஆமென் சொல்ல. ஆமென். அல்லேலூயா. தேவன் பார்ப்பது உங்களை அற்புதமாய் பார்க்கிறார். அந்த அற்புதமாய் மாறுவதும் அசிங்கமாய் போய் நான் அழுதுட்டு இருப்பதும் என் கையில இருக்கு. சாரி, என் கையில இல்ல, என்னுடைய கண்ணுல இருக்கு. எங்க இருக்கு? எங்க இருக்கு? என்னுடைய கண்ணுல இருக்கு. என் கண்ணு எதை பார்க்குதோ அதற்கேற்ற விதத்துல நான் மாறுவேன். என்னுடைய கண் என்னுடைய கிறிஸ்துவை பார்த்துச்சுன்னா நான் அற்புதமா இருப்பேன். அல்லேலூயா. என்னுடைய கண் இந்த உலகத்தின் பிரச்சனையை பார்த்துச்சுன்னா நான் உலகத்தின் பிரச்சனைக்குள்ள மாட்டி கிடப்பேன். பேதுரு கர்த்தரை பார்க்கிற வரைக்கும் அதே புயல் தான், ரைட்டா? தேவன் பேதுரு கர்த்தரை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அதே புயல் தான், அதே காட்டு தான், அதே மலை தான், அதே தண்ணி தான், அதே கடல் தான், எல்லாம் அதே தான். ஆனா எங்க மாறுச்சுன்னா அந்த ஒரு நொடி கிறிஸ்துவ இருந்து அவருடைய கண் எடுத்த வேலையில, அந்த ஒரு நொடி கிறிஸ்துவ விட்டு தன்னுடைய கண்ணை மாற்றின வேலையில நம்மளுடைய வாழ்க்கையில கூட நீங்க நல்ல துவக்கத்துல நல்ல கிறிஸ்துவர்களா இருக்கலாம், துவக்கத்துல நீங்க ரொம்ப விசுவாசமா உள்ளவர்களா இருக்கலாம், நீங்க ஆரம்பிக்கிற வேலையில ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கலாம். ஆனா எங்கே மாற்றுதல் அடையும்னா உங்களுடைய கண்ணு ஒரு நிமிடம் கூட கிறிஸ்துவ விட்டு விலகுச்சுன்னா, உங்களுடைய கண்ணு ஒரு நொடி கூட கிறிஸ்துவ விட்டு விலகுச்சுன்னா நீங்க அதே நேரத்துல அசிங்கமாய் மாற வாய்ப்புண்டு. கர்த்தர் உங்களை எதுக்கு அழைத்திருக்கிறார்னா அற்புதமாய் பார்ப்பதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய தலை மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் என்ன அற்புதமாய் பார்க்க அழைத்திருக்கிறார். அதை விட்டு நான் சூழ்நிலையை பார்க்க கூடாது, என்னுடைய பிரச்சனையை பார்க்க கூடாது, என்னுடைய கஷ்டத்தை பார்க்க கூடாது, எனக்கு விரோதமா பேசுற பேச்சை கேட்க கூடாது. நான் கர்த்தரை பார்க்கிற வேலையில அது எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை அவ்வளவுதாங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை அவ்வளவுதான். நீங்க கர்த்தரை மாத்திரம், உங்களுடைய கண் கர்த்தரை மாத்திரமே இருக்கிற வேலையில மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு தவறான மனிதர்களால் தவறாக பேசப்பட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க, இயேசுவ சிலுவையில பேசாத பேச்சு இல்லை. உங்களை மனிதர்கள் துன்புறுத்துறாங்கன்னா கவலைப்படாதீங்க, உங்களை தேவனை அந்த சிலுவையில துன்புறுத்தாத மனிதர்களே இல்லை. உங்களை மனிதர்கள் ஒதுக்குறாங்கன்னா கவலைப்படாதீங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில இருக்கும் போது எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில அவர் தனியாய் நிற்கிறார். ஆனா ஒரு நம்பிக்கை உங்களுக்கு தரேன், அந்த சிலுவையில ஒதுக்கப்பட்ட, துன்புறுத்தப்பட்ட, அடிக்கப்பட்ட, காயப்பட்ட நிலைமையில கூட அவர் எதுக்கு அங்க நிற்கிறார்னா உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்காக அவர் அந்த இடத்துல நிற்கிறார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு திருப்பி என்னுடைய பிரச்சனையை நான் பார்த்துட்டு இருந்தேன்னா கர்த்தர் எனக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டதை நான் மறந்துட்டேங்கிறத விட நான் தெரிஞ்சு கூட மறுதலிக்கிறேன். அல்லேலூயா. அது ரொம்ப தவறான காரியம். நான் கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு நித்திய ஜீவனுடைய பாதையில ஓட்டத்துல நான் ஓடி முடிக்கணும்னா அதுக்கு முதலாவது என்னுடைய கண்கள் எப்படி இருக்கணும்னா கிறிஸ்து மேல இருக்கணும். யார் மேல இருக்கணும்? கிறிஸ்து மேல இருக்கிறத விட்டு மனிதர்கள் மேல இருந்துச்சுன்னா என்னுடைய காரியங்கள் நிறைவேறாது. ஓகே, ஆப்பிரிக்கா தேசத்துல நான் இருக்கிற வேலையில நான் போன தேசம்
நாட் டெவலப்ட், நாட் டூ மச், அவ்வளோ டெவலப்பான கண்ட்ரி இல்லை, ஒரு மீடியமான நம்மளுடைய தேசத்தை விட கொஞ்சம் குறைவான தேசம் தான், கொஞ்சம் குறைவான டெவலப்பான தேசம் தான். அவ்வளோ பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்காது, அவ்வளோ காரியங்கள்லாம் இருக்காது. ஸோ நான் வந்து அந்த சூழ்நிலை என்ன பண்ணிட்டேன், ஓகே இவ்வளோதான் போல இந்த தேசம் இவ்வளோதான் போல, நம்ம கொடுத்து வச்சது இவ்வளோ. நான் என்ன நினச்சேன், ஓகே வெளிநாட்டு போகிறோம்னா எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கும், அந்த நல்ல பெரிய ரோட்ஸு, பெரிய பில்டிங்ஸு, லைட்டெல்லாம் நல்லா ஜொலிப்பாக இருக்குது, அந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்க்கணும்னு. சரி ஓகே நம்ம கொடுத்து வைக்கலன்னு வந்து ஒரு இருதயத்தில் ஒரு எண்ணம். 28ஆம் தேதி என்னுடைய ஃப்ளைட்டு திருப்பி வர்றது. எத்தனாம் தேதி? 28ஆம் தேதி என்னுடைய ஃப்ளைட் அங்கிருந்து கிளம்புது. ஆனால் லைட்டாக ஒரு டிலே ஆகுது. என்ன ஆகுது? டிலே ஆகுறதுனால கென்யா என்ற ஒரு தேசத்தில், வேற ஒரு தேசத்தில், நான் கிளம்புனது ஜாம்பியாலேருந்து கென்யாவில் போய் தங்குறேன். கென்யா வந்து அங்கே இருக்கிற ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல இருக்கிற தேசத்திலே எல்லாத்த விட டெவலப்டான தேசம். ஒன்று சவுத் ஆப்பிரிக்கா, தென் கென்யா. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த கென்யா தேசத்தில் ஒரு நாள் என்ன தங்க விட்டார் கர்த்தர். என்ன பண்ணாரு? ஒரு நாள் என்ன தங்க விட்டார். தங்க விட்டு நார்மலி என்ன நடக்கும்னா, நீங்க வேற தேசத்துக்கு, ஒரு தேசத்துல இருந்து இந்தியா வரீங்கன்னா நடுவில் எந்த தேசத்துலையும் உங்களுக்கு இமிகிரேஷன் ஆகாது, நீங்க வந்து உள்ள போக முடியாது, உள்ள டிராவல் பண்ண முடியாது. ஆனா அந்த ஒரு நாள் இருக்கிறதுனால எனக்கு இமிகிரேஷன் ஆகி உள்ள போய் நான் உள்ள நிறைய சுத்தினேன். அன்னைக்கு ஐ டெல் யூ சம்திங், இயேசு கிறிஸ்து நீங்க ஜெபிப்பதை மாத்திரம் கேட்பதில்ல, உங்களுடைய எண்ணத்தை கூட உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். நான் வந்து ஜெபிக்கல, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நான் வந்து வெளிநாடுன்னு நினச்சிட்டு வந்தேன், நல்ல டெவலப்டாக இருக்கும், நிறைய காரியங்கள் பார்க்கலாம், நிறைய வண்டி இதெல்லாம் பார்க்கலாம்னு நினச்சிட்டு வந்தேன் அப்படின்னு கூட நான் ஜெபிக்கலை. நான் நினச்சேன் ஒரு நட்பாசை, நானும் வாலிபன் தானே, நானும் மீன் எனக்கும் அந்த ஆசை இருக்குமே. என்னுடைய உள்ளத்தை தேவன் என்ன பண்ணாரு, அநேக நேரத்தில் நம்முடைய ஓட்டத்தில் நம்மளால ஓட முடியாத காரணம் என்னன்னா, இந்த உலகத்தின் காரியத்திலே பிடிப்போடு இருக்கும். எனக்கு நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன, என்னுடைய மகனுக்கு வேலைக்கு என்ன, என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில என்ன, என்னுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பலவீனம் எப்படி மாறும். நான் சொல்றேன், நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தீங்கன்னா, நீங்க கர்த்தர் மேல உங்களுடைய கண் இருந்துச்சுன்னா, மற்ற காரியங்கள்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. அதான் வசன விதமா சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். தட்ஸ் வெரி ட்ரூ. அது ரொம்ப உண்மையானது. நீங்க தேவனுடைய காரியங்களை தேடுகிற வேளையில, தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை பேசுகிற வேளையில, தேவன் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிற வேளையில, வேதத்தை படிக்கிற வேளையில, வேதத்தை கேட்கிற வேளையில, தேவனுடைய மக்களுடைய வார்த்தைகளை நீங்க அந்த சூழ்நிலைக்குள்ள இருக்கிற வேளையில, மற்ற காரியங்கள்லாம் என்ன பண்ணுவாரா, தேவன் என்ன பண்ணுவாரு, பார்த்து கொள்வாருங்க. அல்லேலூயா. திருப்பி நான் தூங்கிடுவா, பதில் சொல்ல மாட்டீங்க, தூங்கிடுவா பாஸ்டர். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஓட்டம் ஓடுவதற்கு ரொம்ப முக்கியமான காரியம், முதலாவது பாரமானது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அகற்றணும். ரெண்டாவது, உங்களுடைய கண் எப்பயுமே யார் மேல இருக்கணும், கிறிஸ்து மேல இருக்கணும். கிறிஸ்து மேல இல்லாதனால தான் நான் இன்னைக்கு அழுதுட்டு இருக்கேன். கிறிஸ்து மேல இல்லாதனால தான் நான் எனக்கு கவலையில இருக்கேன். கிறிஸ்து மேல இல்லாதனால தான் எனக்கு பண பிரச்சனை. கிறிஸ்து மேல இல்லாதனால தான் எனக்கு கடினம். கிறிஸ்து மேல இல்லாதனால தான் என்னுடைய ஓட்டம் எனக்கு கஷ்டம். கிறிஸ்து மேல இல்லாதனால தான் எனக்கு மனிதர்களுடைய பேச்சு பெருசா தெரியுது. I want to tell you something. உங்களுடைய கண்கள் கிறிஸ்து மேல இருக்கிற வேளையில மற்ற இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பேதுருடைய கண்கள் கிறிஸ்து மேல இருக்கிற வரைக்கும் புயல் அதே தான், ஆனா புயல் தெரியல. பேதுருடைய கண்கள் கிறிஸ்து மேல இருக்கிற வரைக்கும் அதே கடல் தான், அதே சூழ்நிலை தான், அதே சீற்றமான நிலைமை தான், ஆனா அவருக்கு தெரியல. ஏன்னா அவருடைய கண்கள்ல கிறிஸ்து இருந்தார். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் கிறிஸ்து மேல இருக்கிற வேளையில உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் இருக்காதுன்னு நான் சொல்ல. அப்படின்னு சொன்னேன்னா நான் ஒரு தப்பான போதகன். உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் இருக்கதான் செய்யும், கவலை இருக்கதான் செய்யும். ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த கவலையில இருந்து தூக்கி எடுக்க என் தகப்பன் உங்க பக்கத்துல இருப்பான். இட்ஸ் a very big privilege. உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் இல்லைன்னு சொல்வது உனக்கு நன்மையா, உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் வருவது என்னுடைய தகப்பன் தூக்கி எடுப்பது நன்மையா? நான் நம்புறேன் கஷ்டம் வருவது தகப்பன் தூக்கி எடுப்பது நன்மை. ஏன்னா வேதமே அதான் சொல்லுது, கிறிஸ்துவ வாழ்க்கை narrow, இட்ஸ் குறுகலான பாதை, கிறிஸ்துவ வாழ்க்கை
குறுகலான பாதை. அதுல நடந்தாதான் நான் ரட்சிப்புக்கு நேரா போக முடியும். நான் கஷ்டம் வேணாம், கவலை வேணாம், சந்தோஷம் வேணாம்னு சொல்ற வேலையில அப்படி என் வாழ்க்கை இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நிறைய பணக்காரங்க கர்த்தரை தேடாத காரணம் தான். நான் செழிப்பா இருக்கேன், எனக்கு இருக்கிற காரியங்கள்லாம் நான் நான் நினைக்கிற காரியங்கள்லாம் எனக்கு செஞ்சிருக்குவேன், அப்புறம் எதுக்கு எனக்கு கடவுள்? உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது தான் கர்த்தருடைய கர்த்தருடைய தேவையை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஸோ கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிற வேலையில, கிறிஸ்து நம்மோடு இருக்கிற வேலையில, கிறிஸ்து மேல நம்முடைய கண்கள் இருக்கிற வேலையில நம்முடைய ஓட்டம் ரொம்ப தூரமா போகும். ஹல்லேலூயா. அந்த கண்கள் கிறிஸ்து மேல இல்லாத வரைக்கும் நம்முடைய ஓட்டம் பாதி தூரத்துல என்ன பண்ணும்? முடிஞ்சு விடும். தேவன் பாதி தூரத்துல முடிவதற்கு நம்மளை அழைக்கல. பக்கத்துல சொல்லுங்க, உங்களை வின்னரா பார்க்கிறார் தேவன். மனிதர்கள் வேணா உங்களை லூசரா பார்க்கலாம், மனிதர்கள் வேணா உபயோகம் இல்லாம, குவாலிட்டி இல்லாம, எதுவும் இல்லாம பார்க்கலாம். ஆனா இந்த உலகத்தை உண்டாக்குன கர்த்தர் உங்களை வின்னரா பார்க்கிறார். நீங்க துன்பத்துல இருந்தாலும் அந்த துன்பத்தின் மத்தியில உங்களை வின்னரா பார்க்கிறார். அந்த துன்பத்துல ஜெயிக்கும் பலன் அவர் தருவார். எப்பனா என் கண்ணு அவர் மேலே இருந்துச்சுன்னா. எங்க அப்பா போற வழியில கஷ்டம் இருந்துச்சுன்னா, இப்ப என்ன பண்ற, எங்க அப்பா இப்படி போறாருன்னு வச்சுங்க, கவனிங்க, கவனமா கவனிங்க. எங்க அப்பா இப்படி போறாரு, இங்க குழி இருக்கு, குழி இருக்குன்னு தெரியுது, எங்க அப்பா இந்த குழியிலே கால வச்சு போவாரா? எங்க அப்பா என்ன பண்ணுவாரு? தாண்டி போவார். பின்னாடி நான் வருவேன், எனக்கு என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? பார்த்து வா, பல்ல இருக்குன்னு சொல்லுவாரு. ஏன் எப்போ எப்போ அப்படி சொல்லுவாருன்னா, நான் எங்க அப்பாவோடு நடந்தாதான். நான் தனியா போனேன்னா எங்கால அங்கதான் மாட்டோம். அல்லேலூயா. நான் நான் ஏதோ பிராக் பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன்னா, இப்ப எங்க சர்ச்சில் ஒரு பையன் இருக்கான். ஒரு நாள் என்னாச்சு, அவன் நடந்துட்டு இருந்தான். அவங்க அவங்க வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் தூரம். அவனுக்கு பழக்கம் இப்படி கொஞ்சம் ஜாலியா வைப்ல பக்கத்து இங்க பார்த்துட்டு போவான். போற வழியில பெரிய குழி இருந்துச்சு போல. அந்த சைடு பார்த்துட்டு போயிட்டே இருக்காப்புல, சடனா காணும், ஆளை காணும். எங்கன்னு பார்த்தா அந்த குழிக்குள்ள கிடக்குறாப்புல. ஸோ வாழ்க்கையில நம்ம கர்த்தர் மேல நோக்கம் இல்லாம இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்துட்டு வர்றதில்ல, நீங்க குழிக்குள்ளதான் கிடப்பீங்க. அல்லேலூயா. சாபத்துக்காக சொல்லல, உங்களை சபிக்கிறதுக்காக சொல்ல, ஆனா that's a reality. ஆனா அதான் உண்மை. But when I tell you, if you are in Christ, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற வேலை, கிறிஸ்துவோட கரத்தை பிடிச்சிட்டு போற வேலை, கிறிஸ்துவை பார்த்துட்டு போற வேலையில பள்ளம் எல்லாம் தன்னால போயிடும். அவர் சொன்னாரு இந்த சைடு வாப்பாரு, நான் சைடு வந்துட்டேன், கீழே எனக்கு பார்க்க தேவையில்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவை பார்க்கிற வேலையில பள்ளங்கள், கஷ்டங்கள், துயரங்கள்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை, அவர் நம்மளை வழி நடத்துவார். அதுதான் ரகசியம். ஏன் கிறிஸ்துவும் கிறிஸ்துவுடைய காரியங்களை தேடுங்கன்னு சொல்றாங்கன்னா, மத்தெல்லாம் சரி போடும்னா, அவர் நம்மளை என்ன பண்ணுவாரு? வழி நடத்துவார். அவர் நன்மையான பாதையில நம்ம என்ன பண்ணுவாரு? வழி நடத்துவார். அப்படி நடத்துற வேலையில நான் நித்திய ஜீவனுக்கு பாத்திரமான ஓட்டத்தை நான் சரியாக ஓடி முடிப்பேன். அடுத்து 2வது வசனத்தை அல்லேலூயா. அவருடைய ஓட்டம் சரியா ஏன் முடிஞ்சிச்சுன்னா, அவர் எதை பார்க்கல? அவருக்கு முன்னாடி இருக்கிற துன்பத்தை பார்க்கல. பட் எதை பார்த்தாருன்னா, அவருக்கு முன்பாக வைத்திருக்க ஆசீர்வாதத்தை பார்த்தார். என்ன ஆசீர்வாதம்? பிதாவுடைய வலது பிரகாரத்துல உட்கார்ற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுடைய ஓட்டத்தை சரியா முடிக்கிறதுக்கு ஒரு 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 சீக்ரெட்டை சொல்றேன். என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்காருல்ல, உன்னை வாளாக்காமல். அது யாரு அங்க வேதத்துல யாருக்கு எழுதப்பட்டிருக்கா? அவங்களுக்கு தான் தந்திருக்கா? இல்ல, ஏன்னா எல்லாருக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? உன்னை வாளாக்காமல், உன்னை கீழாக்காமல். யாருக்கு தந்திருக்காரு? அப்படி சொன்ன கர்த்தர் எப்பயும் உங்களை குப்பையா கீழே தள்ள விடுவாரா? எப்பயாவது உங்களை கஷ்டத்திலே இருக்க விடுவாரா? எப்பயாவது உங்களை துன்பத்திலே இருக்க விரும்புவாரா? அந்த நம்பிக்கை நமக்குள்ள இல்லாததுனால தான் நம்மளால ஓட முடியல. நம்ம விசுவாசிக்கணும். நம்ம நம்புறோம். நம்ம என்ன பண்றோம்? நம்புறோம், ஆனா விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். நம்ம என்ன நம்புறோம்? கர்த்தர் இப்படிலாம் வார்த்தை சொல்லியிருக்காரு, இப்படிலாம் காரியங்களை செய்திருக்கிறார்.
பட் வென் அபவுட் ட்ரஸ்ட், நான் விசுவாசம் வர்ற வேலையில, கஷ்டமான சூழ்நிலை வேலையில நான் விசுவாசிக்கிறேனா, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேனா, எனக்கு எதிர்காலத்துல ஒரு நன்மை இருக்கு. இப்போ அவனுடைய வாழ்க்கையில ஒரு எல்லையில தாண்டும் போது ஒரு ரிவார்ட் இருக்குன்னு அந்த ஓட்டப்பந்தய வீரன் எப்போ சரியா ஓடுவானா, இப்போ வந்து இப்போ ஒரு மேரத்தான் வச்சுங்க, இப்போ ரிவார்டு வந்து 500 கோடி, நம்ம பெருசாவே யோசிப்போமே, 500 கோடின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மனிதன் எவ்வளவு ஓடுவான், எவ்வளவு ஸ்பீடா ஓடுவான், உயிரை கொடுத்து ஓடுவான், ரைட்டா? அதே நேரத்துல 500 ரூபான்னு சொன்னா கடைசியா போனா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவான், ஓடுவான். நம்மள அநேக பேருக்கு என்ன பண்ணலன்னா அந்த 500 கோடியை பத்தி தெரியல. என்ன பண்ணல, தெரியல. 500 கோடினா 500 கோடி அங்க வச்சிருக்காருன்னு சொல்ல, தேவன் நமக்கு தர வேண்டிய காரியங்கள், நம்முடைய ஓட்டத்தை நம்ம சரியா முடிக்கும் போது அந்த நன்மையை, அந்த சந்தோஷத்தை, அந்த உண்மையாய் நம்ம புரிந்து கொள்ள. இப்போ நீங்க சொன்னபடிதான் 500 கோடி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னுடைய ஓட்டத்தை எப்படி ஓடுவேன், உயிரை கொடுத்து ஓடுவேன். ஆனா 5 ரூபா இருக்கு, 500 ரூபா இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா ஏதோ சும்மா கடமைக்கு ஓடுவேன். அதேதான் நம்ம இப்ப அநேக பேர் கிறிஸ்துவ வாழ்க்கை கடமைக்கு வாழ்கிற காரணம் எதுதான், நம்ம கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிற காரியங்களை நம்ம முழுமையாய் அறிந்து கொள்ளாத தன்மை. இன்றைய நாள்ல தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்ன ரிவார்ட்ஸை, என்ன பரிசு, ஓகே கர்த்தரே என்னுடைய வாழ்க்கையில என்ன பரிசு நீங்க வச்சிருக்கீங்க, என்னுடைய வாழ்க்கையில என்ன வெகுமளிப்பு நீங்க எனக்கு தர விரும்புறீங்க, அது என்னை அறிந்து கொள்ள எனக்கு கிருபையை தாங்க. இப்ப நான் அறிந்து கொண்டேன்னா நான் அதற்கு ஏற்ற விதத்துல ஓடுவேன். எத்தனை பேர் ஆதார் செய்யுங்கன்னு சொன்னோன்னே போய் செஞ்சீங்க, செய்யலையா? ஓகே ஓகே, மோஸ்ட் ஆஃப் தம் we did. ஓகே, ஆதார் கார்டு அட்டை செஞ்சுங்கன்னு சொன்னோன்னே என்ன பண்ணிருக்கோம், நம்ம சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க கொண்டு போய் என்ன பண்ணிருக்கோம், செஞ்சிருக்கோம். வேதத்துல புறம் பேசக்கூடாதுன்னு எழுதிருக்கு. எத்தனை பேர் எக்ஸாக்டா ஃபாலோ பண்றோம்? உலகத்தின் சட்டத்தை நம்ம உயிரை கொடுத்து ஃபாலோ பண்றோம், ஆனா வேதத்தின் சட்டத்தை எவ்வளவு தூரம் நம்ம ஃபாலோ பண்றோம், எவ்வளவு தூரம் கடைபிடிக்கிறோம்? ஏன்னா நான் வேதத்துல எனக்கு வைத்திருக்க பரிசை நான் இன்னும் அதிகமா அறிந்து கொள்ளல. நான் எப்ப அறிந்து கொள்வேனா, இந்த வேதத்தை உண்மையாய் நான் வாசிக்கிற வேலையில, இந்த வேதத்தை நான் முழுமையாய் வாசிக்கிற வேலையில, இந்த வேதத்துல அதிக நேரம் செலவிடுகிற வேலையில, தேவனுடைய சமூகத்துல அதிக நேரம் செலவிடுகிற வேலையில தேவன் எனக்கு வைத்திருக்கிற பரிசை அறிந்து கொள்வேன். அந்த பரிசை அறிந்து கொள்ளுகிற வேலையில என்னுடைய ஓட்டம் 100% உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. நமக்கு ஓட முடியல, ஏன்னா தேவன் வைத்திருக்கிற அந்த அற்புதத்தை நம்ம பார்க்க முடியல. ஏன் நம்ம பார்க்க முடியல, தேவனோட நேரத்தை செலவிடல. ஏன் நேரத்தை செலவிடல, தேவனுடைய அன்பை நம்ம இன்னும் உண்மையாய் அறிந்து கொள்ளல. இன்றைக்கு தேவன் உங்ககிட்ட விரும்புகிற காரியம், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடாமுயற்சியோட தேவன் ஓட சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் விடாமுயற்சியோட ஓட சொல்கிறார். எப்படி ஓட சொல்லுகிறார்? சத்தம் பத்தல, சத்தம் பத்தல, சத்தம் பத்தல. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு உற்சாகமா இங்க இருக்கீங்களோ அந்த ஒரு வாரம் அவ்வளவு உற்சாகமா கர்த்தருக்குள்ள இருப்பீங்க. இங்கேயே தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வாரம் அவ்வளவுதான், சாத்தானுக்கு ஜாலி தான். தம்பி வந்துட்டான் வெளிய, புடிச்சு சூப் போட்ட வேண்டியதான். கிறிஸ்துக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. நான் திருப்பியும் சொல்றேன், கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. ஓகே, சோ நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற வேலையில, நான் கிறிஸ்துவுடைய வார்த்தையை இன்னும் அதிகமா ஆராய்ந்து அறிகிற வேலையில, வேதத்தை எத்தனை பேர் டெய்லி வாசிக்கிறீங்க? உண்மையா கை தூக்கணும். நான் யாரையும் ஜட்ஜ் பண்ண போறது இல்லை, யாரையுமே I'm not நீங்க தப்பு அப்படிலாம் சொல்ல போறது இல்லை. எத்தனை பேர் உண்மையா டெய்லி வசனம் வாசிக்கிறீங்க? ஸ்பெஷலி யூத்ஸ். யா ஐ அண்டர்ஸ்டாண்ட். எத்தனை பேருக்கு படிக்க தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. பைபிள் படிக்க தெரிஞ்சவங்க. I want to tell you something. ஓகே நோ வரி, வாட் எவர். இப்ப எனக்கு வந்து ஒரு ரெண்டு வரி கூட எனக்கு படிக்க தெரிஞ்சுன்னா, நான் படிச்சேன்னா நான் நல்லவன். ஐ டெல் யூ வெரி சீரியஸ்லி, கவனமா கேளுங்க. கடைசி நாட்கள்ல வேதம் இல்லாத நிலைமை வரும்.
வேதம் என் கையில இருந்தா நான் சுற்று கொல்லப்பட ஐ வில் பி ஸ்டாட் டெட் நிலைமை வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இருதயத்துல வசனம் இல்லைன்னா நான் கர்த்தரை மறுதளிப்பேன். எனக்கு இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா கர்த்தரை விட்டு அந்த ஓட்ட பந்தயத்துல நான் திருப்பி ஓடுவேன். கர்த்தர் அதை விரும்பல. உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வெற்றி உங்களுடைய வெற்றி லக்கை உங்களை தாண்ட தேவன் விரும்புகிறார். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா வேதத்தை இன்னும் அதிகமாய் வாசிக்கணும். இன்றைக்கு தேவனிடத்துல ஒரு ஒப்பந்தத்தை பண்ணுங்க. நான் பண்றீங்களான்னு கேட்கல, என்னன்னு கேட்கல, பண்றீங்களான்னு கேட்கல. ஏன்னா என் தேவன் என்ன அதுக்கு அழைக்கல. என் மக்கள் என் பேச்சை கேட்கறாங்களா இல்லையா கேட்டு சொல்லுன்னு சொல்றதுக்கு என் தேவன் என்ன பண்ணல, என்ன அழைக்கல. என் மக்களை என்னுடைய சத்தத்தை கேட்க சொல்லு, அதுக்காக என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனோடு ஒப்பந்தம் பண்ணுங்க. கண்களை மூடுங்க எல்லாரும். தேவனோட ஒரு ஒப்பந்தம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னோட சொல். ஆண்டவரே நான் இன்றைய நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உம்மோடு இருப்பேன், உம்மோடு இருப்பேன். உம்முடைய வார்த்தையை வாசிப்பேன், உம்முடைய வார்த்தையை தியானிப்பேன். நீர் எனக்கு கொடுத்த அந்த லக்கை நோக்கி ஓடுவேன். நீர் எனக்கு கொடுத்த அந்த அந்த இந்த எல்லையை நோக்கி நான் ஓடுவேன். அது வரைக்கும் என்னுடைய கண்கள் உண்மையில இருக்கட்டும். அது வரைக்கும் என்னுடைய கண்கள் உண்மையில இருக்கட்டும். எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா மனுஷனா நினைச்சா அந்த காரியங்கள் கூடாதது. நான் மனுஷனா நினைச்சு ஆண்டவரே நான் டெய்லி உம்மோட இருப்பேன், டெய்லி பைபிள் வாசிப்பேன், டெய்லி நான் ப்ரேயர் பண்ணுவேன். இல்ல, கூடாதது, கஷ்டம், முடியாது. ஆனா நான் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆவியானவரே எனக்கு துணை நில்லுங்கன்னு நீங்க கேட்கிற வேளையில அந்த காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னுடைய ஓட்டத்துல, இந்த கிறிஸ்துவ ஓட்டத்துல நான் விடாமுயற்சியோடு ஓட, நான் ஒரு சமாதானத்தோடு, நான் ஒரு ஆண்டவரே அமைதியோடு நான் ஓட, என்னுடைய ஓட்டத்தை கடைசி வரைக்கும் முடிக்க ஆண்டவரே எனக்கு பலனை தருவீராக, எனக்கு அபிஷேகத்தை தருவீராக என்று கேட்போமா? விருப்பம் உள்ளவர்கள், வாஞ்சி உள்ளவர்கள் தேவனை நோக்கி ஆண்டவரே என்னை நிரப்புங்க, ஆண்டவரே, ஆண்டவரே என்னை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நடத்துங்க, ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய கிருபையை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நிரப்புங்க, அபிஷேகத்தை எனக்குள்ள தாங்க. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன் என் இயேசு, ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்து, உற்சாகமாய் விசுவாசத்தோடு சொல்லுமா, எத்தனைதான். எழுந்து நில்லுங்க, எல்லாம் எழுந்து நில்லுங்க. விசுவாசத்திலே நிலைத்திருப்பே, எனக்காக, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடு. விசுவாசத்தோடு சொல்லுமா, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 லாபமான, லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று ஒரு ரதரல பஷிக்கின்றே, லாபமான அனைத்தையுமே பஷிக்கின்றே, ஆண்டவரே நஷ்டம் என்று கருதுகிறேன். என்
இருதயத்தோடு அவர் பொன்முகத்தை நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உண்மையாய் உள்ளத்தோடு அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் நீர் நியமித்த ஓட்ட பந்தயத்தில் ஆண்டவரே நீர் எனக்காய் வைத்த லக்கை நோக்கி ஓட ஆண்டவரே. ஆண்டவரே இங்க நியமித்திருக்க ஆண்டவரே இத்தனை மக்கள் ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த லக்கை நோக்கி ஓட பலப்படுத்துவீராக ஆண்டவரே. லாபமான அனைத்தையுமே ஆண்டவரே இந்த உலகத்தின் காரியங்களை ஆண்டவரே முந்தின வாதமாகி எங்களுடைய சரீரத்தின் இச்சைகளை